சிறப்பான பொருளாதாரம் என்கிற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவன் கொடுக்கிற அந்த வருமானம் ஆசீர்வாதத்திலே கடன் சுமை இல்லாமல் எல்லா தேவைகளும் சம்பூர்ணமாய் நிறைவாய் சந்திக்கப்பட்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த பூமியிலே வாழ்ந்து தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்திலே பிறருக்கு நீங்கள் உதவி செய்து வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த பொருளாதாரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான பெரிய சீரழிவுகள், விலைவாசிகள் உயர்வுகள், பங்கு சந்தை வீழ்ச்சி, யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும்போது இந்த உலகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலேயும் அந்த பொருளாதார செழிப்பில் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நார்மலாக எப்பயுமே வாழ்கிறது போல அவன் வாழ்கிறானே, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் சிறப்பான பொருளாதாரம். எந்த விலைவாசி உயர்வும், எந்த பஞ்சமும், எந்த நெருக்கமும், பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், கேஸ் விலையாக இருக்கட்டும், எதுவும் அவனை பாதிக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பஞ்சமான காலங்களிலே, கஷ்டமான காலங்களிலே அவன் ஒரு கூட்டம் மக்களுக்கு உதவி செய்கிறவனாக இருப்பானே தவிர குறைவுபட மாட்டான். அரசாங்கம் கஷ்ட காலத்தில் மக்களுக்கு உதவி செய்து, ஏன்னா அரசாங்கம் செழிப்பாக இருக்குது. சில அரசாங்கம் கஷ்ட காலத்தில் மக்களுக்கு உதவி செய்ய முடியல, அந்த அரசாங்கத்துக்கு வேற நாட்டில் இருக்கிற அரசாங்கம் உதவி செய்யுது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற அளவுக்கு பொருளாதார செழிப்பு இல்லை. நான் சொல்ல வர எத்தனை பேருக்கு புரியுது? பொருளாதார செழிப்பு என்றால் எந்த சூழ்நிலையா இருக்கலாம் இந்த உலகத்தில், ஆனால் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் குறைவை கொண்டு வர முடியாது. நான் நிறைவோடு இருக்கிறேன் என்கிற அதற்கு பெயர் தான் சிறப்பான பொருளாதாரம். ஆமென். மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, எத்தனை பேருக்கு தெரியும்? வேலையில் ஒரு பொருளாதார செழிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்திற்குள் அவனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கொண்டு போய் வைக்கிறார். மனிதனை படைத்த கடவுள் அவனுடைய தகப்பனாக இருந்து முதல்ல அவனை கொண்டு போய் வச்ச இடம் செழிப்பான இடம். பாருங்க, இந்த உலகத்தில் ஸ்தாபன தலைவர்கள் இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் பாருங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குடிசையில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாருங்க, ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர், எங்கள் ஸ்தாபன தலைவர் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குடிசையில் கொண்டு போய் எங்களை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. ஆனால் இந்த உலகத்தை ஸ்தாபித்த ஸ்தாபகர் உங்களுடைய தகப்பன், அவர் நம்முடைய பிரதிநிதியாக இருந்த ஆதாம் ஏவாளையும் அவர் படைத்து ஒரு குடிசையிலையோ, ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளேயோ, ஒரு கொட்டாய்க்குள்ளேயோ வைக்கல. பாருங்க, படைச்ச தேவன் கூட மாட்டு கொட்டாயில் பிறந்தாராம். ஆனால் அவர் படைத்த தன்னுடைய மகள்களை ஏதேன் தோட்டத்துக்குள் வைத்தார். பாருங்க, சுத்த இருதயத்தோட. உங்க இருதயத்தில் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓ, எவ்வளவு நல்ல தேவன் என்று நீங்க அவரை கரங்களை தட்டி நீங்க அவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான இடத்துல கொண்டு வந்து இந்த தோட்டத்தில் நீங்க நல்லா வாழுங்க, நல்ல வாழ்க்கையை அனுபவிங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, இந்த தோட்டத்தை நீங்க பண்படுத்துங்க, இதை நீங்க பார்த்துக்குங்கன்றார். இந்த காலத்தில் வாடகை வீட்டில் இருக்கிற ஓனர் கூட வீடை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்ல மாட்டான் பாருங்க.
மாசத்துல 4 முறை வீட்டுக்கு வந்து பார்த்துடுறான்ல. வாடகை கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன ஆணி அடிச்சிங்களா, வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிறீங்களா, தண்ணி தெளிச்சிங்களா, இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு குறை கண்டுபிடிக்கிறாங்க. கடவுள் அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நான் படைச்ச இந்த ஏதேன் தோட்டத்தை, இந்த உலகத்தை நான் எப்படி பார்த்துக்கிறேனோ என்னை போல நீயும் பார்த்துக்க. ஃபுல்லாக உன் கையிலே கொடுக்குறேன் கண்ட்ரோலை. நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. நல்லதை சொல்லி கொடுத்துட்டேன். நீ நல்லதை பண்ணினா இன்னும் இந்த தோட்டம் நல்லா இருக்கும். நீ இது எதை காட்டுகிறது என்றால், மனிதனை ஒரு பொம்மையை போல கடவுள் படைக்கலையா. நேற்று தினம் ஒரு பாஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. இந்தியா 4வது இடத்துல இருக்குதான் மனைவிகளை அடிமைப்படுத்துவதில், 4வது இடத்துல இருக்குதான் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிற பாஸ்டர் எனக்கு அனுப்புனாரு. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் கடவுள் அப்படி படைக்கல, மனுஷனை அடிமைப்படுத்தல. ஃப்ரீ வில் கொடுத்தார். சுதந்திரமா நீ சுயமா எதை வென்றாலும் நீ செய்ய முடியும், செய்யலாம். என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைக்கல, உனக்கு சுதந்திரத்தை தரேன்னு சொன்னார். உலகத்துல முதல் ஒரு தோட்டக்காரன் அப்படின்ற பேர் யாருக்குன்னா, ஆதாம் ஏவாள் தான் முதல் தோட்டத்தினுடைய எஜமான்களாக மாறுகிறார்கள். தோட்டத்துக்கு வேலைக்காரர்கள் அப்படின்றதுக்கு எப்படின்னா, எஜமான்கள். எப்படிப்பட்ட எஜமான்கள் அப்படின்னா, கத்தியையும் கடப்பாறையையும் மண்வெட்டியையும் இதெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு அவர்களை எஜமான்களாக வைக்கல. இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு தோட்டம் வச்சிருப்பான். அந்த ஹவுஸ் ஓனரை அவனே கூலிக்கு யாருக்கும் வேலைக்கு ஆளை வைக்க முடியாம அவனே கொத்திக்கிட்டு கிடப்பான், அவனே மண்ணை கிண்டிக்கிட்டு கிடப்பான், அவனே தண்ணி ஊற்றுவான். அப்படிப்பட்ட மனிதனாக தேவன் மனுஷனை வைக்கல. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல வார்த்தையை பயன்படுத்தி வாழ்க்கையை மேன்மையாக மாற்றுகிற மனிதனாக தேவன் எப்படி அவர் வார்த்தையை பேசி பேசி இந்த முழு உலகத்தையும் படைத்தாரோ, அதே போல அதே ஆற்றலோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு உங்களையும் என்னையும் படைத்து நமக்கு ஏதேன் தோட்டத்தை, ஒரு குடும்பத்தை கொடுத்து, ஒரு தொழிலை கொடுத்து, நீ இந்த தொழிலில அடிமையான ஒரு வேலைக்காரனாக அல்ல, எஜமானனை போன்ற ஒரு வேலைக்காரனாக, ஒரு பொறுப்புள்ளவனாக. எப்படிப்பட்ட பொறுப்புனா, என்னை போல ஒரு பொறுப்புள்ளவனாக இருந்து நான் எப்படி பேசி பேசி எல்லாத்தையும் உருவாக்குனோ, வாய்மையே வெல்லும், பேசினாதான் சகலமும் உருவாக்கப்பட முடியும். அதே போல நீயும் பேசினா எல்லாம் வார்த்தைக்கு கட்டுப்படும், கீழ்ப்படியும், கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லி கொடுத்தாரு. அவங்க வார்த்தையினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை, அவருடைய குடும்ப வாழ்க்கையை அவர்கள் செழிப்பாக இன்னும் மாற்றினார்கள், இன்னும் அது வளமுள்ளதாக மாற்றினார்கள். வார்த்தையை பயன்படுத்தி வாழ்க்கையை மேன்மையாக்குனாங்க, மேம்படுத்தினாங்க. அப்படின்னா தேவன் எப்படி பேசி சகலத்தையும் உருவாக்குனாரோ அதே போல சகலத்தையும் உருவாக்குனாங்க. இன்னைக்கும் விசுவாசத்துல நீங்க உங்க பொருளாதார செழிப்பை குறித்து, உங்க வேலையை குறித்து நீங்க பேசி பேசி நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். இது ஒரு வாழ்க்கை விதியாக இருக்கிறது. இது அவங்களுக்கு வேலை செய்யும், இவங்களுக்கு வேலை செய்யாது, படித்தவனுக்கு வேலை செய்யும், படிக்காதவனுக்கு வேலை செய்யும், செய்யாதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் விசுவாச விதி. ஆமென். தேவனுடைய வல்லமை எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, எபிரேய மொழியில பண்படுத்தி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆவாத் அப்படின்னு போட்டிருக்கு. ஆவாத் அப்படின்னா வேலை செய், வேலைன்னு அர்த்தம். ரெண்டாவது சேவை செய், சேவை. மூன்றாவது என்னன்னா வழிபாடு அப்படின்னா ஆராதனைன்னு அர்த்தம். பாருங்க, ஆராதனை என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து கடவுளை ஆராதிக்கிறது தான் ஆராதனை நீங்களும் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
நீங்கள் உங்கள் சொந்த வேலையை செய்கிறீங்க பாருங்க, அது ஆராதனை. உங்கள் குடும்பத்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு தொடப்பத்தை வச்சு பெருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஆராதனை. உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, சபையில் நீங்கள் கூட்டுறீங்க, உங்கள் சொந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு சமுதாயத்தில் ஒரு பொது பணியில் இருக்கிறீங்க, அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, எல்லாமே அதற்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஆராதனை, வொர்ஷிப். வேலை என்னங்க? ஆராதனை. அநேக வருஷத்துக்கு முன்னாடி ஆர் ஸ்டான்லி அப்படின்ற ஒரு, நீ மாவாட்டுறது கூட ஒரு ஆராதனைன்னு தான் சொன்னார். அன்னைக்கு எனக்கு புரியல, என்னடா பாஸ்டர் ஒரு மாவாட்டுறது ஆராதனைன்றாரு, கூட்டுறது ஆராதனைன்னாரு. ஆனால் இந்த வாரம் புரிஞ்சிச்சு. ஒரிஜினலில் போய் பார்த்தாக்கா கடவுள் வேலை கொடுத்தார்ல, ஆதாம் ஏவாளுக்கு வேலை கொடுத்தாரு. அது என்னன்னா, அந்த வேலை தேவனை ஆராதிக்கிறதுக்கு சமமா. வேலை அப்படின்னா கஷ்டம், வேர்வை தண்ணி சிந்துறது, இதெல்லாம் பாவம் வந்தப்போ. ஆனால் வேலை என்பது பொறுப்பு, அது. ஆமென், ஆமென். சமுதாயத்திற்கு நாம் செய்கிற சேவையாக இருக்கிறது பாருங்க. அப்போ இன்னையிலிருந்து வேலை அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறதற்கு அர்த்தமாக இருக்கிறது. வேலை அப்படின்னும் போது யாரோ ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஒரு ஓனர் பல கோடி ரூபாய் வேலைக்கு அவர் முதலீடு போட்டிருக்கிறாரு. அந்த வேலையை அவரால் மட்டும் தனியாக செய்ய முடியல, இன்னும் ஒரு 10 பேர் தேவைப்படுது. 10 பேரை வேலைக்கு எடுத்திருக்கிறாரு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. இந்த 10 பேரும் எனக்கு உண்மையாக உதவி செய்வான்னு எடுக்கிறாரு. அப்போ நம்ம வேலைக்கு போகல, ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறோம். அந்த தொழில் ஒரு காய்கறி வியாபாரமாக இருக்கலாம், ஒரு துணி கடையாக இருக்கலாம், ஒரு சாப்பாடு கடையாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம். நாம் அந்த ஓனருக்கு உதவி செய்கிறோம். நம்ம நினச்சிக்கிறோம் ஓனர் தான் நமக்கு உதவி செய்கிறாருன்னு, அடிமையாக கை கட்டி இருக்கு. அடிமை இல்லை, அவரும் உங்களுக்கு அடிமை இல்லை, நீங்கள் அவருக்கு அடிமை இல்லை. அவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, அது ஒரு நிபந்தனையான ஒரு உதவி. அதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் அவங்களுக்கு உண்மை உத்தமமாக இருக்கணும், அந்த ஓனரும் வேலை செய்கிறவங்களுக்கு உண்மை உத்தமமாக இருக்கணும். இது எல்லாமே கூட்டு சேர்ந்தது படைத்த தேவனை கனப்படுத்துவது. தேவனை ஆராதிப்பதுன்னு என்னங்க? அவரை கனப்படுத்துவது. இந்த வேலையை பூமியில் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரு பாருங்க. உங்க கம்பெனியோ உங்க வேலையோ ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனால் அது மக்களுக்கு பிரயோஜனமானது. அது கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்புல கடவுளை போல உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு ஹோட்டல் கடையில் நீங்கள் வேலையில் இருக்கலாம், இல்லை ஒரு காய்கறி கடையில் நீங்கள் வேலையில் இருக்கலாம். அந்த எஜமானனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, தேவனை கனப்படுத்துறீங்க. அந்த காய்கறி மூலமாக, அந்த உணவு மூலமாக ஒரு 100கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு பணி ஆற்றுகிறீர்கள். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் விவசாயம் பண்ணுறான், அதை தேவனை ஆராதிக்கிறான். தேவன் படைத்த பூமியை அவன் கனப்படுத்துகிறான். அதில் அவன் உண்மையும் உத்தமத்தோடு அந்த வேலையை செய்யும் பொழுது, அந்த பொறுப்பை உணர்ந்து அவன் தேவனுடைய ஸ்தானத்தில், கடவுள் எப்படி மனுஷனை போஷிக்கிறாரோ அதே போல என்னையும் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை போஷிப்பதற்காக இந்த நிலத்தை தந்திருக்கிறார். என்ன ஒரு விவசாயியை வச்சிருக்கிறாரு. நான் இந்த உலகத்துக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் செய்யணும் பாருங்க. அப்படி செய்யும் போது கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இந்த பூமியில வேலை அப்படின்னு சொன்ன உடனே அநேகருக்கு நினைப்பது என்னன்னா சாபம் அப்படின்னு. பாருங்க, பாவத்திற்கு முன்பதாகவே தேவன் மனிதனுக்கு வேலையை கொடுத்தார். பாவம் வரத்துக்கு முன்னாடியே, சாபம் வரத்துக்கு முன்னாடியே, மனுஷன் கீழ்ப்படியாமைக்கு முன்னாடியே வேலையை கொடுத்தாரு. அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். தேவனை போல அது செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு பொறுப்புள்ள நிர்வாகத்தை தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அந்த பொறுப்புள்ள நிர்வாகத்தை மட்டும் கொடுக்கல, ஆசீர்வாதத்தின் சக்தியை அவனுக்கு கொடுத்தார். ஆமென். ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவனுக்கு ஒரு அதிகாரத்தோடு வல்லமை நிறைந்த ஒரு வேலையாக முதல்ல இந்த உலகத்துல கடவுள் ஏற்படுத்தின வேலை என்னன்னா விவசாயம். ஆமா, அதுதான் முதல் பிஸ்னஸ், முதல் வேலை அதுதான். அப்போ மற்ற வேலைங்களை கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பாரு. அந்த வேலையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஐயோ காலையில வந்துருச்சா வேலைக்கு போகணுமா அப்படி இல்லை. பாருங்க, அந்த சின்ன பசங்க, வாலிப பசங்களை எடுத்துக்கங்க. பேட்டை எடுத்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா பேட் எடுத்துட்டு ஓடுறானுங்க. ஆனா தொழிலுக்கான பொருள் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகலான்னா அவங்களுக்கு சோர்வு வருது. நல்லா கவனிங்க, வேலைக்கு போய் உழைக்கிறத விட ஓடி விளையாடுறது ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? எனர்ஜி ரொம்ப அதிகமாகும். ஓடணும், விளையாடணும். கிரிக்கெட் எடுத்துக்கங்க, பேட்டை எனர்ஜி போட்டு வீசணும், பவுலிங் போடணும், எனர்ஜியை போட்டு போடணும், பந்தை இழுத்து அடிப்பான், ஓடணும். வேலையோட அது கஷ்டம். ஆனா விளையாட்டு அவனுக்கு சந்தோஷமா இருக்குது, வேலை கஷ்டமா இருக்குது. என்ன தெரியுமா? மனநிலையிலே தவறான புரிதல். மாத்தி யோசிக்கணும். வேலையை விளையாட்டு போல சந்தோஷமா பாருங்க. டூருக்கு போறது அவ்வளவு ஈஸியா? ஊரா இறக்கி விடுவானுங்க பாருங்க. அந்த கொடைக்கானலுக்கு போனா இறங்கி இங்க ஒரு இடம் இருக்குதுன்னு வாங்க, அங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும், இன்னொரு இடம் இறக்கணும், அங்க இருந்து மலையில ஏறணும். ஆனா ஏறிடுறோமே, வயசான பாட்டியில இருந்து தாத்தா வரைக்கும் ஏறிடுறாங்க டூர்ல. வேலையில அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துடுறாங்க, கோப்பி அடிச்சிடுறாங்க. ஏன்னா மனநிலை அங்கு தவறாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். சந்தோஷமா நம்ம வேலையை செய்யணும். உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, தேவன் இந்த பூமியில உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன சொல்லுதுன்னா ஆசீர்வாதத்திற்கான ஒரு அழைப்பா கொடுத்திருக்கிறாராம். என்னங்க? ஆசீர்வாதத்திற்கான ஒரு அழைப்பு. தேவன் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அது பாரம் அல்ல, கஷ்டம் அல்ல, சாபம் அல்ல, ஆசீர்வாதத்தின் அழைப்பு. ஒரு உயர்ந்த பொறுப்புக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. உன்னை நிர்வாகியாக, உன்னை பெருக்கத்துக்குரியவனாக கர்த்தர் அந்த வேலைக்கு அழைத்து இருக்கிறார். நீங்க செய்யற வேலை பெரிய அளவுல பேசப்படாத வேலையா இருக்கலாம், உலகத்துக்கு அப்படி இருக்கலாம். கடவுள் பார்வையில சின்ன வேலைய பெரிய வேலை எதுவாக இருந்தாலும் கடவுள் நீங்க செய்யற வேலையில உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அவரை போல உங்களை பார்க்கிறார். ஆமென். இதை நீங்க மனசுல வைக்கணும். ஐயோ எனக்கு பாவப்பட்ட வேலை இருக்கு, அவனுக்கு நல்ல வேலை இருக்குது, இவனுக்கு இப்படி இருக்குது, ஏன் பிசினஸ் பரிதாபமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை கடவுள் எப்படி பார்க்கிறாருன்னா அவரை போல பார்க்கிறாரு. எந்த வேலையா இருக்கலாங்க, ஆனால் எல்லாத்துலயுமே காசு தானே வருது. அந்த பெருக்கத்தை வருவதற்கான வழியை அந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் திறமையும் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். இந்த வேலையில, இந்த ஊழியத்துல நான் இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது எனக்கே நிறைய நான் பேசிக்கிட்டேன். இந்த ஊழியத்தை செய்யற வேலை, எனக்கு பிரசங்கிக்கிற வேலை, இதை நான் கடவுளுடைய ஸ்தானத்துல இருந்து நான் செய்யணும். கடவுள் பிரசங்கம் பண்ணும் போது அந்த மக்களை எப்படி ஒரு சிந்தையோடு பிரசங்கம் பண்ணுவாரு, நீங்க எப்படி வாழணும்னு அவர் மனதில் விரும்புறாரோ அதை தான் கடவுள் பேசுவார், இல்லையா? ஆதாம் இந்த பூமியில எப்படி வாழணும்னு அவர் விரும்பினாரோ அப்படிப்பட்ட உலகத்தை அவனுக்கு படைச்சு கொடுத்தார். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது நீங்க எப்படி வாழணும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை நான் புரிந்து கொண்டேன். அதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். கடவுளை மாதிரி நான் என்னை உணர்ந்து அவருக்கு எப்படி அந்த வார்த்தையில வல்லமை இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, ஆளுகை இருக்கிறதோ, அதே போல என்னையும் பூமியில வைத்திருக்கிறார். அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ
என்னாலையும் செய்ய முடியும் என்பதனால இந்த பிரசங்கம் செய்யற வேலையில நான் வச்சிருக்கிறாரு. இதை நான் உருப்படியா செஞ்சனாலே நான் இந்த பூமியில நல்லா வாழ முடியும், சகல ஆசீர்வாதங்களும் தேடி வரும். இதை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். உங்க வேலை பிரச்சனை இல்லை, நீங்க எந்த மனநிலையோடு செய்றீங்க அதுதான் பிரச்சனையா இருக்குது. பாருங்க, யூத ரபிமார்கள் அநேகர் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? மனிதனை ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு ஆலயம் போன்றதான ஒரு இடத்துல வச்சாராம். ஒரு ஆலயம் போல இருக்கிற ஒரு இடத்துல வச்சாராம். அதுதான் ஏதேன் தோட்டமா. ஆதாம் தான் முதல் ஆசாரியன், முதல் தோட்டக்காரன், முதல் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல முதல் நிர்வாகி ஆதாம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வேலை ஒரு ஆலயம். பாருங்க, ஏன் யூத ரபியை குறித்து நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, வேதத்தை அவங்க தான் அதிகமாக இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவங்க. வேதம் எழுதப்பட்ட மொழியே அந்த மொழியில தான் எழுதப்பட்டுச்சு. அதனால அவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் நல்ல ஆழமாக உண்மையாக சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வேலை என்பது ஒரு ஆலயம் போன்றது. ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்களுடைய முதலாளி இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எப்படிப்பட்ட இடமா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலையும் உங்களுடைய பார்வையிலும் அது தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல எப்படி இந்த சபையில நீங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அதே போல ஒரு வேலையில ஒரு 10 பேர் இருப்பான். அந்த இடம் ஒரு ஆலயம் போன்றது. அந்த இடத்துல நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். வேலை ஒரு ஆராதனையாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் ஆராதனையா இருக்கணும். நல்லா பாட்டு போடுவாங்க பாருங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க பாருங்க. ஆனா வாயில மனுஷனோடு பேசும்போது தோல்வியின் வார்த்தைகள் பேசுவாங்க, வியாதியை குறித்து பேசுவாங்க, வறுமையை குறித்து பேசுவாங்க, பரியாசம் பேசுவாங்க, குறைய பேசுவாங்க. நீங்க பேசுறீங்கல்ல வறுமையை குறித்து, தோல்வி, அதுவுமே ஆராதனை. குறைய பேசுறீங்களா, அது ஆராதனை. வியாதியை பேசுறீங்களா, அது ஆராதனை. இனிமே நீங்க என்ன பேச போறீங்க? வாயில வர வார்த்தைகள் எல்லாம் ஆராதனை. நம்ம மற்றவங்களோடு பேசுறோம் பாத்தீங்களா, அந்த பேச்சே ஒரு வேலை. அநேக தேசங்கள்ல பிசினஸ் என்ன தெரியுமா? தனிமையில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்குமே பேசுறதுக்கு ஆளே இல்லையா. ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசுனா $10. பசங்கள்லாம் பெரிய பிஸ்னஸ் போயிட்டாங்க, வயசானவங்க வீட்டில் விட்டுட்டாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. போகும்போது பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பா நீங்கள் யார்கிட்டே பேசணுன்னா பேசுங்கன்னா அந்த ஃப்ரீ காலுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்களாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி $10 $20 காசு கொடுத்து பேசுவாங்க. பேசி முடித்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதல். பாருங்கள், இன்றைக்கும் கவுன்சிலிங் போகிறீங்களா, அங்கே என்ன பண்ணுறாங்க? உங்கள் பிரச்சனையை கேட்டு உங்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? பேச்சும் ஒரு வேலை. அப்போ மக்களிடத்துல நீங்க என்ன பேசுறீங்களோ அது ஒரு வேலையாக இருக்கிறது. அந்த வேலை நல்ல வேலையா இருக்குதா கெட்ட வேலையா இருக்குதான்னு நமக்கு தான் தெரியும். பிரதர் சிஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, இந்த உலகத்துல மார்க்கெட்டிங்னு ஒரு வேலை இருக்கு பாருங்க. பேசுற வேலை தான் அது. அந்த பொருள் டுபாகுரா இருக்கும், அந்த பொருளை குறித்து அவன் புகழ்ந்து பேசுவான் பாருங்க. அந்த டுபாகுரு பொருளை வச்சு, சார் எங்கள் ப்ராடக்டை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க சார், இப்படி ஆயிடுவீங்க சார், அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஜீவனுள்ள தேவனை குறித்து பேசுறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு சுவிசேஷத்தின் வேலை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வியாதி வறுமெல்லாம் விட்டுருங்க, ஏசு பார்த்துக்குவாரு. வாங்க, அழிஞ்சு போகிற பொருளை அப்படி துதிக்கிறாங்க பிசினஸ் மேனு, மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படி மார்க்கெட்டிங் பண்றவனுங்க, லோன் கொடுக்கறவன் தன் கம்பெனி அப்படி இப்படின்றான், உங்களை கடனாளி ஆக்குறவன் அப்படி உங்களை மயக்கிறானே. நீங்க சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனை மயக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்றேன். இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க. வல்லவர், நேசிக்கிறாரு, உனக்கு அப்பாவா இருக்கிறாரு, அவரு உனக்கு நல்ல நண்பனா இருக்கிறாரு. எல்லாம் உண்மை சத்தியத்தை சொல்லுங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. இது ஒரு
வேலை, இந்த வேலை ஆராதனை. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். இன்னும் நிறைய காரியத்தை சொல்ல போறேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வேலைன்னா கஷ்டம்னு நினைச்சீங்கல்ல, இல்ல இல்ல, அது ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். பாருங்க, தேவன் மனிதனோடு உறவில் வாழும் பொழுது, தேவன் மனுஷனோட தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவுல வாழும் பொழுது, மனுஷனுக்கு வேலை ராஜா என்கிற ஸ்தானத்துல, சிங்காசனத்துல உக்காந்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சானா. அவரோடு கடவுளோடு இருக்கிற அந்த உறவுல இருக்கும்போது வேலையை ராஜாவை போல சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு வேலையை செஞ்சானா. அதனால அந்த வேலை அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் சமாதானமா இருந்துச்சான். ஆனா என்னைக்கு அவன் பாவம் செஞ்சானோ, கடவுளோட இருக்கிற அந்த தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவுல அவன் பிரிஞ்சு வெளியே வந்துட்டானோ, அன்றிலிருந்து அவன் அவன் செய்கிற வேலை அவனுக்கு அடிமையா மாறிடுச்சு. அடிமை ஸ்தானத்துல போயிட்டான். வேலை அவனுக்கு கஷ்டமா மாறிடுச்சு, வேதனையா மாறிடுச்சு, தோல்வியா மாறிடுச்சு, சாபமா மாறிடுச்சு, வியாதியா மாறிடுச்சு, வறுமையா மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுல இருந்து வெளியே வந்துட்டான். என்ன உறவுல இருந்து? ஏசப்பா கிட்ட இருந்து உறவுல இருந்து வெளியே வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை வேலையில. உறவுக்குள்ள இருந்து உங்க வேலையை, உங்க பிசினஸ் நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்கும், அற்புதமான வேலைகள் நடக்கும். உங்க வாழ்க்கையில அற்புதமான பொருளாதார வரவுகள் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் உங்களோடு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டிய வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். போன வாரம் ஜெர்மனில இருந்து ஒரு அங்கிள் என்கிட்ட பேசினாரு. அப்பா அப்படின்னு தான், அப்பா கோல்டை குறித்து யாருமே பேசல, நீ கோல்டை குறித்து பேசியிருக்கிற அப்படின்னு. நான் என்னதான் பேசியிருக்கிறேன்னு கேட்கலான்னு பார்த்தேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இந்த காலத்தில் யார் அவ்வளோ நேரம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன். நல்லா அருமையாக பேசியிருக்கிற அப்படின்னு சொன்னார். நல்லா அருமையாக பேசியிருக்கிற. நீங்கள் எத்தனை பேர் அருமையாக பேசியிருக்கிறீங்க? அதை சொல்வீங்க, அருமையாக பேசியிருக்கிறீங்கன்ட்டு. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கைக்கு அதை விசுவாசிச்சிங்க? அங்கே தான் முக்கியம் இருக்குது. அந்த ஐயா கூட வயசானவர் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை நம்ம செய்தி அப்படியே கேட்டுட்டு, என்ன இங்கிலீஷில் அது அப்படியே நோட்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புனார். இங்கிலீஷில் அப்படியே நோட்ஸ் எடுத்து அனுப்புனார். நான் அப்படியே மறந்துட்டேன். பெரிய படிப்பாளி அவரு. இந்த நோட்ஸ் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்புனார். நான் சொன்னேன், வெரி பர்ஃபெக்ட் நோட்ஸ் அப்படின்னு போட்டேன். ரொம்ப அற்புதமான நோட்ஸ் நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்ட்டு. என்ன எனக்கு வேதனைன்னா, உங்கள் வாழ்க்கையில் அது வேலை செய்யணும், நீங்கள் கவனிக்கலையே, இங்கே இருக்கிற மக்கள் வரலையே. பாருங்க, சோத்துக்கும் கஞ்சிக்கும் டீக்கும் எங்கேயோ போய் சர்ச்சில் இன்னைக்கு உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஊரில் நல்ல போதனைகளை கேட்டு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு போதனை பண்ணுறதும் பெருசு கிடையாது. அந்த போதனையோடு வாழ்க்கையில் மாற்றத்துக்கான சொல்யூஷனோட தேவனுடைய வார்த்தையை பேசுகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஆமென். நல்ல டாபிக் தான், ஆனால் அதை எங்களால் அனுபவிக்க முடியாது, அதை குறித்து அந்த போதகர் பேசலையே அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நிறைய கேட்குறோம். இங்கே கர்த்தர் உங்களோடு பேசுறது, இதெல்லாம் உனக்காக இருக்குது, இதை நீ அனுபவிக்க முடியும், இதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்து விட்டார், இது நீ விசுவாசித்தால் கிருபையில் உன்னை தேடி வரும், உன்னுடைய வாழ்க்கை லகுவானது, நல்ல போதனையும் கொடுக்கப்படுகிறது, அதை அனுபவிக்க முடியும் என்கிற நம்பிக்கை வாக்குறுதியும் கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, தேவன் ஏன் ஆதாமுக்கு வேலையை கொடுத்தாரு? தேவன் ஆதாமுக்கு வேலை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா,
ஒரு 5 காரியம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். தேவனுடைய சிருஷ்டிப்பில் அவன் பங்கெடுக்க வேண்டும். வேலை கொடுத்தது என்னன்னா, தேவன் எப்படியெல்லாம் வேலை செஞ்சாரோ பாருங்க. ஒரு வேலை செய்யாத ஒரு கடவுள் தாம் படைச்சவனுக்கு வேலையை கொடுக்கல. 6 நாள் வேலை செஞ்சார். கடவுள் என்ன பண்ணாருங்க? அவர் வேலை செஞ்சாரு. அதனால வேலையினுடைய பவர் அவருக்கு தெரியும். வேலைன்னா எப்படிப்பட்ட வல்லமையானது, அது எவ்வளவு ஆசீர்வாதமானது, அது எப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கும், பெருக்கத்தை கொண்டு வரும், வேலையில இருக்கிற ஆரோக்கியம் என்ன, சந்தோஷம் என்ன எல்லாம் அறிந்த தேவன் தேவனுடைய சிருஷ்டிப்பில் பங்கெடுப்பதற்காக ஆதாமுக்கு வேலையை கொடுத்தாராம். நான் எப்படி படைச்சேனோ நீயும் படைக்க முடியும், அதனால என்னை போல நீயும் உருவாக்கு அப்படின்றதுக்கு பேர் தான் வேலைன்னு அர்த்தம். 2வது, பூமியை பராமரிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, தேவன் இன்று வரை பூமியை பராமரிக்கிறார். தேவன் படைத்த இந்த பூமியை அவர் இன்று வரை இயக்கி கொண்டிருக்கிறார். அதே போல என்னை போல நீயும் இந்த பூமியை பராமரிக்க வேண்டும் என்றுதான் வேலையை கொடுத்தார். பாருங்க, தேவன் பரலோகத்தை அவர் படைத்தார், பூமியையும் அவர் படைத்தார். பரலோகத்தை அப்பா பார்த்துக்கிறேன், உன் அப்பா நான் பராமரிச்சுக்கிறேன், இந்த பூமியை நீ பராமரி. உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுத்துருக்கிறார். இந்த பூமியை நீ என்ன பண்ண? பராமரி, பாதுகாத்துக்கோ. இந்த பூமியில நீ சிருஷ்டி, நீ படை. என்ன போல உன்னை இந்த பூமியில வச்சுட்டு போறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்க வருவதாக? ஜபம். எங்க? பரமண்டலத்தில் அந்த ஜபம் இருக்குல்ல, உம்முடைய ராஜ்யம் பூமியில வருவதாக, பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நீங்க சொல்லுங்க, பூமியில ஆண்டவரே என் மூலமாக, என் கரத்தின் கிரியைகள் மூலமாக, என்னுடைய வேலையின் மூலமாக, ஆண்டவரே நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக, நான் செய்கிற சுவிசேஷத்தின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் பூமியில வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியில செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஆமென், ஆமென். பரலோகத்தை போல உம்முடைய ராஜ்யம் பூமியில வரட்டும். அந்த வல்லமை யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நீங்க சொன்னீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இறங்கி வருவதாக, பரலோகம் மாதிரி இந்த பூமி மாறட்டும் ஆண்டவரே நீங்க சொல்லணும். அந்த விசுவாசத்தோடு நீங்க வேலை செய்யணும். ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீர் தந்திருக்கிறீர், இது சாபம் நிறைஞ்ச மனுஷனுடைய கரங்கள் அல்ல, நான் தொட்டா எல்லாம் சுருங்கிரும். தொட்டா சுருங்கின்னு இருக்கு பாருங்க. மனுஷன் தொட்டா சுருங்கிருது, மனுஷன் தொட்டா கெட்டுருது, மனுஷன் கால் வச்சா கெட்டுருது. சபிக்கப்பட்ட மனுஷனுடைய தன்மை எப்படி இருக்குது பாருங்க. நீங்க அந்த மனிதன் அல்ல. நீங்க கால் மிதிச்சா பெருகும், என் கையில எந்த வேலை கொடுத்தாலும் அது பெருகும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது வெற்றி உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கடவுள் பூமியை உங்க கையிலையும் மனுஷன் கையில கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவர் பிள்ளைங்க நம்ம கையில கொடுத்தாரு. நம்ம சரியில்லைன்ட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? உலக மனுஷன் கையில கொடுத்துட்டார். சுந்தரம் பிச்சை கிட்ட கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் மாஸ்க் கிட்ட கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா உங்களுக்கு தான் விசுவாசமே வரலையே. இன்னைக்கு கேட்டுட்டு வெளியே போனோன்னு விட்டுறீங்களே, வெளியே மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு. அவன் பாருங்க எவ்வளோ பெருகிறான் பாருங்க. உலகத்திலேயே ஒரு கொஞ்சம் காலத்தில் எல்லாம் மாஸ்க்கு உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன், அமெரிக்காவே விலைக்கு வாங்குற, உலகத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சிட்டானா. 31 வருஷம் அவனுடைய பணத்தை எண்றதுக்கு, எல்லாம் மாஸ்க்கு கிட்ட இருக்கிற பணத்தை எண்றதுக்கு 31 வருஷம் தேவைப்படுமா. அவ்வளோ பெரிய உலகத்திலே கோடீஸ்வரன் ஆயிட்டான் பாருங்க. நீங்க விட்டுட்டீங்க, உங்களுக்கு புரியாது, ஏதோ அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இந்தியாவை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை, அவனுக்கு கவலை இருக்குது. நான் போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்தியா இப்படி போகுதே, இந்தியா இப்படி போகக்கூடாதுன்னு இந்தியாவை குறித்து கவலைப்படுறான். அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான் எல்லாம் மாஸ்க்கு. 3வது பாருங்க, வேலைன்னா என்னன்னா
படைப்பின் மீது ஆளுகை செலுத்த, கடவுள் படைச்ச ஒவ்வொரு படைப்புகளின் மேலும் அவன் ஆளுகை செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு ஒரு வேலையை கடவுள் கொடுக்கிறார். 4வது, அவனுடைய திறமைகளை, தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்காக வேலையை கொடுக்கிறார். பாருங்க, வேலையில் 10 பேர் இருப்பான், அதில் 4 பேர் மண்ணு மேர் இருப்பான், அதில் 4 பேர் ஓப்பி அடிப்பான். ஒரு 2 பேர் வேலையில் ரொம்ப திறமையாக இருந்து முன்னுக்கு வந்து சாதாரண வேலைக்காரனா வேலைக்கு போவான், சூப்பர்வைசர் ஆவான், மேனேஜர் ஆவான், ஓனருக்கு அசிஸ்டண்ட் ஆயிடுவான், கடைசியில் சிஓ ஆயிடுவான். அமெரிக்காவில் கூகுள் நிறுவனம் இருக்குது. அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் அந்த கூகுள் நிறுவனத்துக்கு சிஓ ஆகிறதுக்கு ஆள் இல்லையா? ஆள் இல்லை. இந்தியாவில், தமிழ்நாட்டில், மதுரையில் இருக்கிற ஒரு சுந்தரம் பிச்சை தான் அந்த சிஓவுக்கான அறிவு, ஆற்றல் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, ஞானம், அறிவு, ஆற்றல் எல்லாம் உனக்கு சொந்தமானது. ஞானம், அறிவு, ஆற்றல், பரிசுத்தம், நீதி எல்லாம் இயேசுவாக இருக்கிறார். நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், கிருபைக்குள்ள இருக்கிறோம் நாம சொல்றோம். உனக்கு தான் முதல் உரிமை. அவருடைய ஞானத்திலே, அவருடைய அறிவிலே, விவேகத்திலே, வெற்றியிலே, கையின் பெருக்கத்திலே, ஆசீர்வாதத்திலே, ஐஸ்வர்யத்திலே உனக்கு தான் முதல் உரிமை. நீ தான் உரிமையாளி, பங்காளி, நீ அவருடைய பிள்ளை. ஆமென். ஒருவேளை நமக்கு அது தெரிஞ்சாலும் அதை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, விசுவாசத்தில் பேசுறது இல்லை, நம்ம வாழ்க்கையில முயற்சிக்கிறதே இல்லை. 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்திலேயே அப்படியே நவராம உட்கார்ந்து இருந்தான் பாருங்க. அப்படியே நவராம உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் வாழ்க்கையில் நவருங்க? இந்த பிரசங்கமே என்ன நவுத்துது? அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது பாருங்க, தேவனோடு கூட்டாளியாக செயல்படுவதற்காக வேலை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்காக? தேவனோடு கூட்டாளியாக, தேவனோடு ஒன்னா சேர்ந்து. நான் சொன்னேன்ல, அவர் பரலோகத்தை பராமரிக்கிறாரு, பரலோகத்துக்கு ராஜா அவரு, பூமிக்கு அவருடைய பிள்ளைங்களை ராஜா வச்சிருக்கிறாரு. உன்னால முடியலன்னா நான் இறங்கி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்றாரு. நீ ரொம்ப சோர்ந்து போயிட்டுனா நீ வந்து என் மடியில உட்காந்துக்கலாம், உன்னதத்துல வலது பார்சலத்துல வந்து நீ வந்து உட்காந்துக்கலான்றாரு. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப 5 காரியம் சொன்னேன். வேலையினுடைய நோக்கம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? தேவனோடு இணைந்து சிருஷ்டிப்புல பங்கெடுப்பதற்காக, பூமியை பராமரிப்பதற்காக, படைச்சதையெல்லாம் ஆளுகை செய்து அதிகாரப்படுத்தி ஆண்டு கொண்டு பாதத்துக்கு கீழே கொண்டு வரணும். இயேசுவை போல நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தேவனோடு இணைந்து நாம இருக்கிற இடத்துல வேலை செய்யணும். அதுக்காக இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இப்போ பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுத்து பேசுறேன். உதாரணமா நீங்க பைபிள்ல நீங்க தாவீதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்துல, பரிசுத்த வேதாகமத்துல வேலையினால வெற்றி பெற்ற தேவ மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம தாவீதை எடுத்து பார்ப்போம். முதல்ல நீங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து ஒரு பெரிய வெற்றி உள்ள மனுஷன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ வந்து வீழ்ச்சி ஆரம்பிக்குது, தோல்வி ஆரம்பிக்குது அப்படின்னா, நிறைய வெற்றி பெற்றாச்சுன்னா நமக்குள்ள பெருமை வந்துடும் பாருங்க. தாவீதுக்கு இந்த இடத்துல அப்படிதான். அவன் போன இடத்துல எல்லாமே வெற்றி பெற்றுட்டான். ஒரு சின்ன யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துக்கு அவன் போகாம எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டதுனால அங்க என்ன நடந்துச்சுன்னா, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆளு, வேலையில போய் நிற்க வேண்டிய ஆளு அரண்மனையில உட்காந்துட்டான். யுத்தத்துக்கு போகாத காலமா இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவன் பாவத்தில் விழுகிறான். ஒரு பெண்ணோடு அவன் தவறு செய்கிறான். அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்கிறான். அந்த குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகிறது. தேவனுடைய பார்வையில மதிப்பை இழக்கிறான். அங்கு ஒரு ஜீவன் சாகிறது. வாழ்க்கையில பல குழப்பங்கள் வருகிறது.
உங்கள் வேலையில் வெற்றி தொடர்ந்து உண்டாகும். ஆனாலும் நல்லா வெற்றி கிடச்சிருச்சு, ஜெயிச்சுட்ட, நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் உக்காந்துடக்கூடாது. இன்னும் நீங்கள் ஓடி ஓடி நல்லா உழைக்கணும், சந்தோஷமாக வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்வீங்களா? ஆமென். தாவீது உக்காந்துட்டான் பாருங்க. என்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் உக்காந்துட்டீங்கன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். பாருங்க, இந்தியாவில் எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் கவர்மெண்ட் அரிசி கொடுத்துருது, பருப்பு கொடுத்துருது. இலங்கையிலேருந்து ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசினார். ஏன் இந்தியாவில் இருக்கிற எங்கள் இலங்கை மக்கள் வாழ்க்கையில் முன்னேறல தெரியுமா? அவங்க இலவசத்திலேயே மதி மயங்கிட்டாங்க. வீடு இலவசம், தண்ணி இலவசம். இப்போ இந்தியாவை தவிர நாங்கள் பல தேசத்துக்கு போயிருக்கிறோம். எங்கள் மக்கள் மற்ற எல்லா நாடுகளிலையும் சொந்த வீடுக்கு வந்துட்டாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்கள் 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் சொல்கிறாங்க அவங்க. எங்களுடைய ஜனங்கள் இந்தியாவில் வந்து அவங்க இலவசங்களுக்கு பின்னாடி போனதுனால அவங்க வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது. ஆனால் இயற்கையாகவே எங்கள் இலங்கை மக்கள் நல்லா உழைக்கிறவங்க. இப்போ நான் இந்த செய்தியை உருவாக்கும் போதெல்லாம் சுமதி அம்மாவை நான் நினச்சிக்கிட்டேன். அவங்க அடிக்கடி என்ன வார்த்தை சொல்லுவாங்க? உழைக்கலைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க ஆப்பம் போடுவாங்க, ஜூஸ் போடுவாங்க. உழைக்க என்ன சொல்வீங்க? அது உழைச்சி தான் சாப்பிடணும்னு பைபிளில் போட்டிருக்கு, அதனால உழைக்கணும் பாருங்க. ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்கு, அந்த இலங்கை மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு, ஒரு குணம். ஆனால் தமிழ்நாடு அவங்கள சோம்பேறி ஆக்கிருச்சு. அவங்க கடவுளை தேடுறதில்ல, அவங்க குறை சொல்கிறாங்க, திருட ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல ஒரு கூட்டம், ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பூமியின் ராஜ்யங்கள் மனிதனை அடிமைப்படுத்துது பாருங்க. ஆனால் தேவ ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க, உங்களை ஆளுகை செய்கிறவனா மாற்றுது. தாவீது அந்த இடத்துல அவன் யுத்தத்துக்கு போயிருந்தானா இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. தாவீதை குறித்து பேசும்போது இந்த ஒரு பிரச்சனை வந்து அடிபடுது. இப்படி ஒரு பெரிய பிரச்சனையா அவன் அன்னைக்கு யுத்தத்துக்கு போயிருந்தானா வாழ்க்கையில் தவிர்த்து இருக்கலாம். அவனுடைய பேரு ரொம்ப வேதம் புகழ்ச்சியா சொல்லியிருக்கோம். அன்னைக்கு அந்த வேலையை விட்டான் பாருங்க. நாங்கள் வேலைக்கு போகும்போது திடீர்னு எங்கள் ஓனர் வந்துடுவார். அன்னைக்கு பார்த்தா வேலையில் இருக்கிறவன் முக்கியமான ஆள் வராமல் இருப்பான். அன்னைக்கு பார்த்தா வேலை தெரியாதவன் வேலைக்கு வந்திருப்பான். ஓனர் வந்து யார் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மணியை கொடுத்துட்டு ப்ரைஸை கொடுத்துட்டு போயிடுவார் எங்கள் ஓனர். எங்கள் ஓனர் பேர் என்னன்னா பிரதாப் ரெட்டி, அப்போலோ சேர்மனு. அவங்க பொண்ணு வந்து சிந்தூரி. அப்போ அத்தனை வருஷம் வேலை செஞ்சவன் ஒரு நாள் லீவ் போட்டிருப்பான். ஆனால் இன்னொருத்தவன் அந்த நாளுக்கு வேலைக்கு வந்தவன் பிளஸ்ஸிங்கை அனுபவிச்சிருப்பான். பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தேவன் அற்புதமாய் உங்களை நடத்துவார். ஆமென். பாருங்க, இந்த தாவீதை குறித்து நம்ம இன்னும் பார்ப்போம். இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். பாருங்க, அந்த ஒரு அற்பமான ஒரு ஆடு தான் மேய்ச்சான் பாருங்க. அந்த ஆடு ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு. அந்த வேலையில அவன் உண்மையும் தியாகமுமா இருந்தான். அந்த சிங்கத்தை அடிச்சு கொன்னான், கரடி அடிச்சு கொன்னான். அந்த கொஞ்சம் ஆடுகளை அவன் காப்பாத்தினான். தேவன் அவனுடைய அந்த பொறுப்பை பார்த்தார். கொஞ்சம் ஆடுகளை அவன் அப்படி கவனிச்சுக்கிறான்ற அந்த உண்மையை பார்த்தார். அந்த நம்பகத்தன்மையை தேவன் பார்த்து ஆடு மேய்க்கிறதுல இருந்து ராஜா சிங்காசன அளவுக்கு அவனை உயர்த்துறார். இன்னைக்கு இருக்கிற உங்க வாழ்க்கை சின்னதுன்னு நீங்க அற்பமா நினைக்காதீங்க. சின்ன வேலை நான் செய்கிறேன், எங்கள் காலேஜில், வேலையில், எங்கள் கம்பெனியில், அப்படி நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவனை ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவாங்களாம். ஆமென், ஆமென். பாருங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது,
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியாய் இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, 9வது வசனம், நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, உனக்கு உண்டாக்கினேன். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிற பெரியோர்கள், பெரிய பரிசுத்தவான்கள், வெற்றி பெற்றவர்களுக்கு ஏற்ற ஒரு பெயரை உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டார். ஆமென். உங்களை ஒரு பெரிய பிசினஸ் மேனா உங்க பேரை உண்டாக்கினார். அங்க என்ன போட்டிருக்குது? உண்டாக்கினேன் அப்படின்னா என்னங்க? செஞ்சு முடிச்சிட்டார். உங்களை ஒரு பெரிய தொழில் அதிபராக, உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரனாக, உங்களை ஒரு பெரிய வருமானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக, உயர்ந்த மனிதனாக உங்க வேலையில கர்த்தர் உங்களை மாத்திட்டார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு நீங்க வேலை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆட்டுக்கு பின்னாடி போன உன்னை அங்க இருந்து தூக்கி உன்னை என் ஜனத்துக்கு அதிகாரியா மாத்திட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி வேலை செய்யணும் தெரியுமா? ஏற்கனவே என் தேவன் இந்த வேலையில என்ன கோடீஸ்வரனா மாத்திட்டாரு, என் பேர் அப்படி பெரிய ஆளா மாத்திட்டாரு. அந்த பெரிய ஆளா நான் இருக்கிறேன், அதனால இந்த இடத்துல வேலை செய்யறேன். ஆமென். அதே மாதிரி இந்த இடத்துல என்னை விட ஓனர் பெரிய ஆளா இருந்தாலும், என்னை விட இந்த இடத்துல நிறைய பெரிய அறிவாளி இருந்தாலும், இந்த இடத்துல என்ன கர்த்தர் அதிகாரியா வச்சிருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வேலை செய்யுங்க. ஆமென். அந்த உண்மையோட உத்தமத்தோடு வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது மட்டுமல்ல, வேலையில உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களோட கர்த்தர் இருப்பார். வேலையில தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்யும் போது டபுள் சப்போர்ட், கர்த்தரே உங்க கூட இருப்பார். ஆமென். பாருங்க, ஒரு முறை இந்த வாட்டர், ஒரு பெரிய ஹோட்டல்ல அந்த வாட்டருக்கான ஒரு ஒர்க்கு, நைட் ஒர்க்கு. அந்த வாட்டரை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டீமிங்க்கு போகும், ஐனிங் ஸ்டீமிங்க்கு போகும், கிச்சன் ஸ்டீமிங்க்கு போகும், மெடிக்கல் ஸ்டீமிங்க்கு போகும். வாட்ரு ஸ்டீம்னா நீராவியில் போகும், அது டைவர்ட் பண்ணி விடணும். அப்புறம் சமைக்கு போகும், பாத்ரூமுக்கு எல்லாம். அந்த தண்ணியை நீங்கள் மெயின்டெனன்ஸ் வேலைன்னா சிம்பிளாக நினைக்காதீங்க. அந்த வாட்டரை பல இடங்களுக்கு டைவர்ட் பண்ணி விடுற ஒரு பெரிய மானிட்டரிங் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் அவர். நைட்டில் திடீர்னு அவருக்கு ஏதோ வீக் ஆகி அவர் மெய் மறந்து தூங்கிட்டார். அவ்வளோதான், டோட்டல் நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிடும், பெரிய பாதிப்புகள் உண்டாகும். அவர் தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால பார்த்தா நல்லா அசந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டாராம். திடீர்னு பயந்து எழுந்து ஐயோ போச்சுன்னு தலையை கை பிடிச்சிக்கிட்டாராம். என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு, முடிஞ்சிருச்சுன்னு, அவ்வளோதான், இதோட என் வேலை போச்சு, என் குடும்பம் நடுத்தரில் தான் அப்படின்னு நினச்சி அப்படி பயந்துட்டு ஐயோனாராம். சரி, அந்த மானிட்டரிங் லெவல் அந்த டிஜிட்டலில் காட்டும். அந்த டிஜிட்டலில் காட்டுச்சுன்னா அதை பார்த்து எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டிஜிட்டலை பார்க்குறாரு, நார்மலாக போயிட்டு இருக்குதான், எல்லாம் நார்மல் காட்டுதான். அவர் அந்த வாரம் சண்டே சர்ச்சில் சாட்சி சொல்கிறாரு, டிஜிட்டல் நார்மலாக காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 மணி நேரம் ஆப்ரேட்டிங்கில் நாங்கள் இல்லைன்னா எல்லாம் டோட்டல் எல்லாமே லாஸ் ஆயிரும்
ஆனால் டிஜிட்டல் நார்மலாக காட்டுச்சுன்னா ஏசப்பா தான் என் கூட இருந்து அற்புதம் செஞ்சாரு. நான் நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த வேலை செஞ்சாலும் உன்னோட உடன் வேலையாளா, உடன் நண்பனா, உடன் தகப்பனா, உன்னோடு கூட வானத்தையும் பூமியும் படைத்த அப்பா உன் கூட இருக்கிறாரு. எந்த லாஸ் அடையும் விட மாட்டாரு. நீ உன் வேலையில உண்மையும் உத்தமனா இரு, கர்த்தர் கைவிட மாட்டாரு. வேலை என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கம், கட்டுப்பாடு. அது ஒரு ஒழுக்கமா இருக்குது, கட்டுப்பாடு நிறைஞ்சதா இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத இடத்துல தான் இஷ்டத்துக்கு வாழலான்னு நிறைய மக்கள் இருப்பாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, அதுல பாதி பேர் ஓபி அடிப்பானுங்க, பாதி பேர் தம் அடிக்க போவாங்க. அந்த மேனேஜரும் கட்டுப்பாடு இல்லாதவனா இருப்பான், எப்படி வேணா வாடா மச்சான் அப்படி இப்படின்னு ஓடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே, உன்னுடைய கம்பெனி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே, உன் கம்பெனியில நீ வேலை செய்கிற உன் வேலை தேவனை துதித்து ஆராதிப்பதற்கு அது ஒப்பனையா இருக்கிறபடினாலே, நீயும் கட்டுப்பாடு இல்லாம வாழக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. உன்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்திலே நீ அங்கு உண்மையும் உத்தமமாய் இருப்பதுதான் தேவனுடைய பொறுப்பிலிருந்து நீ வேலை செய்வது. ஆமென். யாருமே இங்க யோக்கியம் இல்லை, நான் மட்டும் ஏன் யோக்கியம் அப்படின்னு நினைக்காத. எல்லாரும் போல நீ இல்ல, நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். ஆமென். வேலை என்பது யாரோ ஒருவருக்கு நீ அடிமை கிடையாது. மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனமான ஒரு நபராக நீ இருக்கிறாய், அடிமை இல்லைங்க. நீங்க வீட்டு வேலை செய்யலாம், நீங்க செய்கிற வேலைக்கு அவன் கொடுக்குற காசுக்கு தகுதின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் உங்க உழைப்பு தான் மேலோங்கி நிற்கும். அந்த உழைப்பு என்பது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆற்றல். உங்க உழைப்பு நீங்க கூட்டலாம், பாத்திரம் கழுவலாம், என்ன வேலை வேணா செய்யலாம், ஸ்க்ரூ டிரைவரை போட்டு முறுக்கலாம், நீங்க எந்த வேலை வேணா வச்சுக்கோங்க. அது தேவனுடைய ஆற்றல். தேவனை போல நீங்க இயங்குறீங்க. அந்த வேலைக்கு உலகத்துல எந்த ஓனருக்கும் சம்பளம் கொடுக்கவே முடியாது. அதனால நீ வேலையில நீ அடிமை கிடையாது, நீ தான் ராஜா. ஆமென். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் நான் தேவனை போல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன்னு நினைக்கணும். அப்பதான் நீங்க அந்த இடத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். 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 பாருங்க, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் முழுவதிலையும் பார்த்தா தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் மனிதனுக்கு ஒரு நோக்கத்துல ஒரு வேலையை, ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆதாமுக்கு ஒரு நோக்கத்துல வேலையை கொடுத்தாரு, நோவாவுக்கு பேழையை செய்யணுன்ற ஒரு நோக்கத்துல கொடுத்தாரு. பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வேலையை செய்யணும்னு மோசே கிட்ட ஒரு நோக்கத்துல ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அந்த வேலையை செய்வதற்கு, கோல்டு வேலையை, வஸ்திர வேலைகளை, தைலம் செய்கிற வேலைகளை செய்வதற்கு பெசலையேல் என்கிறவனுக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, திறமைகளை கொடுத்து இந்த வேலையில ஆளை அமர்த்துறாரு. யோசேப்பை நீங்க எடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்துறாரு. பஞ்ச காலம் வருவதற்கு முன்பதாக முழு உலகத்தையும் பஞ்சத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு யோசேப்புக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு. தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறாரு. இந்த வேலை, ஊழியங்கள், சமுதாய பணி, குடும்ப பணி எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நீங்க இன்னைக்கு இந்த வேலை செய்யறீங்க, எல்லாமே தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது, தேவன் உங்களுக்கு கொடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னா, தேவனை நீங்க பிரதிபலிக்கிறீங்க, அவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். மற்றவனை போல இல்லப்பா, இவங்க சிறப்பானவங்க அப்படின்றத நீங்க வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வேலை அப்படின்றது அது எந்த விதமான வேலையாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு.
நீங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கங்களேன், தாய் என்பது, தகப்பன் என்பது, அது ஒரு கடவுள் கொடுத்த பொறுப்பு நிறைந்த ஒரு வேலை. என்ன இந்த அம்மா நச்சு நச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, இந்த அப்பா நச்சு நச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், கடவுள் அவங்கள அந்த பொறுப்பில் வச்சிருக்கிறாரு. அது ஒரு பணி. பிள்ளைகளை, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு கணவர் ஏன் திட்டிக்கிட்டே இருக்கிறார், அது சரியில்லை இது சரியில்லைன்னா அவர் அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். அவர் அப்படி தான், சரியில்லைன்னா அப்படி பேசணும். பேசாமல் இல்லைனால்தான் அந்த ஆளுக்கு ஆளுமை திறமை இல்லைன்னு அர்த்தம். அவர் பேசுகிறார், இது ஏன் சரியில்லை, அது ஏன் சரியில்லை, ஏன் இது இப்படி இருக்குதுன்னா சரியாக மூளை வளர்ச்சியோடு குடும்ப தலைவர் இருக்கிறாரு, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஆசிரியர் என்பது, அரசாங்கம் என்பது எல்லாமே ஒரு பொறுப்பு நிறைந்த ஒரு வேலையாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் பொறுப்போடு செய்யும் போது நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயத்தை அற்புதம் நிறைந்ததாக மாற்ற முடியும். ஏன் நம்ம சமுதாயம் அவ்வளவு நல்லா இல்லை, ஆரோக்கியமானதா இல்லை? காரணம் என்னன்னா, குடும்பத்திலேயே அந்த பொறுப்பை நாம் விட்டுறோம். அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைங்களை நல்ல வழியில், அவங்கள நல்ல ஒழுக்கத்தில், குடும்பத்தை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுல, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுல, எல்லாத்துலேயும் நடத்துறதுல அவங்க விட்டுடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் மனைவிக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் வேலை செய்யணும், நான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு வரணும், சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வேலையே நினைக்கிறாங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா, பிள்ளைங்க தவறி போயிடுறாங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் வெற்றி வரதில்லை. நல்லா வளர்ந்தாலும் வாழ்க்கையில் சோடையாக போயிடுறாங்க, திறமையில் இருக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க அங்கே நல்லா வாழ்கிறதில்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்தா மகன் அந்த பொண்ணை நல்லா வச்சு வாழ்கிறதில்ல. அந்த பொண்ணு பெற்றெடுத்த பிள்ளைங்களை நல்லா வளர்க்கறதில்ல. காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்களை கடவுள் கொடுத்த பொறுப்பில் அவங்க வளர்க்கலை. ஒரு சந்ததி ரெண்டாவது சந்ததியை கெடுக்குது, ரெண்டாவது சந்ததி மூணாவது சந்ததியை கெடுத்துருது. அதனால்தான் பொறுப்பு குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பை நீங்கள் உணர்றீங்களோ, குடும்பத்தில் பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு எப்படி டிசிப்ளின் காரியங்களில் அதுலேயும் ஒரு பொறுப்பு எடுக்கிறதும் ஒரு நல்ல வேலை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆமா, நமக்கு குடும்ப பொறுப்பே மிக மிக பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு வேலையாக இருக்கிறது. நம்முடைய வீட்டை பராமரிப்பது தான் மிக பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இதெல்லாமே நான் டைப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஏதாவது மறந்துடக்கூடாது இம்பார்ட்டண்டான காரியங்கள்ன்ட்டு. நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் பாருங்க. அங்கே வேலை செய்கிற சமையல்காரங்க இருக்கிறானுங்களா, அந்த பசங்க விடிய காலையில் வேலைக்கு வந்துடுவானுங்க. விடிய காலையில் வேலைக்கு வந்துட்டு பாக்கெட்டில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துருப்பானுங்க. வீட்டுக்கு போயிட்டு அவனுங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டானுங்க. ஏதாவது புதுசாக சமைக்கிறதுக்கான ஒரு உணவை வீட்டில் போயிட்டு அவனுங்க கண்டுபிடிப்பானுங்க. அதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதை பேப்பரில் எழுதிட்டு வந்துட்டு, மச்சான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா, இன்னைக்கு நம்ம ஒரு புது டிஷ் பண்ணுவோண்டா அப்படின்னு அந்த இதெல்லாம் செஞ்சு ஒரு புதுசாக ஒரு சமையலை செய்வானுங்க. அந்த புது சமையலை எடுத்துகிட்டு போயிட்டு செஃப்புக்கிட்ட காட்டுவானுங்க. செஃப்பு அதை ஜிஎம்முக்கிட்ட காட்டுவார். அது நல்லா இருந்துச்சுன்னா ஹோட்டலில் அந்த டிஷ்ஷை வியாபாரத்துக்கு அதை உருவாக்குவாங்க. இப்படிப்பட்ட பசங்க அங்கே ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இதை புதுசாக ஒரு வேலையிலே காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க, உணவு தயாரிப்பை. நான் அவங்கக்கிட்ட நான் இப்போ கேட்பேன், உங்கள் வீட்டில் நீ எப்படிறா? எங்கள் வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்டா. புரியுதுங்களா? அவங்க வீட்டுக்கு அவங்க ஒன்றுமே செய்யறதில்ல. ஆனால் அவன் வேலைக்கு என்ன பண்ணுறான், புதுசாக கண்டுபிடிக்கிறான். என்னன்னா, இந்த ஹோட்டலில் நான் என்ன பண்ணணும், நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல உட்காரணும், டாப்ல இருக்கணும், அதிக சம்பளத்தில் இருக்கணும், செஃப்பா இருக்கணும், செஃப்புக்கெல்லாம் மேல இருக்கணும், அதிகாரத்தில் வரணும்.
4 பேர் என்ன வேலை வாங்கக்கூடாது, 4 பேர் நான் வேலை வாங்குற இடத்துல நான் இருக்கணும். நான் நினைக்கிற நாள் லீவ் போடணும், நான் நினைக்கிற நாளுக்கு வேலைக்கு வரணும்னா எனக்கு அதிகாரம் வரணும். அப்போ நான் என்னுடைய திறமையை வளர்க்கணும். அதே திறமையை குடும்பத்திலையும் வளர்க்கணும். மனைவியை எப்படி கையாளுறது, புருஷனை எப்படி கையாளுறது, பிள்ளைங்களை எப்படி கையாளுறது, அப்பா அம்மாங்களை எப்படி கையாளுறது, ஸ்கூலில் நம்ம எப்படி கையாளுறது, வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஜனங்களை எப்படி கையாளுறது, அதெல்லாம் விட்டுருவாங்க. வேலையை மட்டும்தான். எல்லாமே ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மனிதர்களாக தான் இந்த பூமியில் இருக்கிறோம். எனக்கும் இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்றான்னு நினைச்சிங்களேன், அப்பவே அவன் மேல ஒரு கல்லை போட்டு, தலையில கல்லை போட்டு கொன்னு அப்படியே அவனை கிணத்துல இறக்கிடலாம். பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லைன்றேன். எனக்கு இந்த பூமியில எந்த பொறுப்பும் இல்லை, நான் ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னான்னு நினைச்சிங்களேன், அப்படி ஒரு ஆள் தேவையே இல்லை. கழுத்துல கல்லை கட்டி என்ன பண்ணிடலாம், கிணத்துல இறக்கிடலாம். பாருங்க, இந்தியா மாதிரியான நாடுகள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஊக்குவிக்குது பாருங்க. வேலை இல்லாதவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குது. வெளிநாட்டுகள்லாம் எடுத்துக்கங்க, வெளிநாட்டில் ஒரு சில மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சனால, இப்போ சுவிட்சர்லாந்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு நினச்சிங்களேன், ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நீங்கள் பேரண்ட்ஸ் படிக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வேலை செஞ்சு அவங்க படிக்கணும். அவங்க இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல ஒரு வேலை பார்க்கணும். வேலையை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் அந்த படிப்பில் சேரணும். 3 நாள் படிப்பு, 3 நாள் வேலை. வாரத்தில் 3 நாள் வேலை, 3 நாள் படிப்பு, 1 நாள் லீவு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் சொன்னார், மகனை கேட்ரிங் படிக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னார். நல்ல விஷயம், படிக்க வைங்க அப்படின்னா. இல்லை, இங்கே அப்படி உடனே செய்ய முடியாது, அவனுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு தான் அப்புறம் படிப்பு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. என்னடா ஆச்சரியமாக இருக்குது. உடம்பு முடியல, இன்னைக்கு லீவ் போட்டுடலாமான்னா போட முடியாதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லீவ்லாம் நீங்கள் நினச்ச நேரம் இன்னைக்கு முடியல, தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல முடியாதான். 2 வார்னிங் கொடுப்பாங்களா, 3ஆவது முறை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா. வெளிநாட்டில் அப்படிப்பட்ட வேலையை கனம் பண்ணுகிறார்கள். அந்த சுவிட்சர்லாந்தினுடைய சிஸ்டத்தை அமெரிக்கா ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா எப்படி இந்த சின்ன நாடு உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு துபாய், இன்னைக்கு கொரியா, இன்னைக்கு ரஷ்யா, அதுக்கு அப்புறம் என்ன இந்த ஜப்பான், இவங்கெல்லாம் அந்த சுவிட்சர்லாந்தினுடைய அந்த சிஸ்டத்தை, லைஃப் சிஸ்டத்தை அவங்க எடுக்கிறாங்க. நாட்டில் எல்லாம் வேலைக்கு போகணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சுவிட்சர்லாந்து தேசத்தை ஒரு தேசமா கட்டமைச்சவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களாம். ஒரு சில நீதிமான்கள் எழும்பி நம்ம தேசம் இப்படி நீதியா இருக்கணும், கடவுளுக்கு முன்னாடி உத்தமமா இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேத சத்தியங்கள் மூலமா, அந்த முற்பிதாக்கள் மூலமா அந்த சுவிட்சர்லாந்து தேசம் கட்டமைக்கப்பட்டுச்சான். அவங்களால தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க நாடு நல்லா இருக்குதுன்றாங்க. அதனால அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய நாடுகள் இப்படிதான் வாழ்க்கையை கட்டமைக்கணும்னு சொல்லி அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. பாருங்க, வாழ்க்கையில வேலைன்னா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து செய்யறது கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்குன்னா அந்த வேலையை விட்டுருங்க. உங்க சக்திக்கு ஏற்ற வேலையை பாருங்க. இன்னைக்கு உலகத்துல உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற வேலை இருக்குது. வேலை மேட்ரு இல்லை, நீங்க சக்தி இல்லை சக்தி இருக்குதுன்ற மேட்ரு இல்லை. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, கடவுள் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோம்பேறியா இருக்கக்கூடாது, வேலையை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். என்னன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சத்தியம். என்னன்னா பாருங்க, சங்கீதம் 89:24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வேலையிலே நீ என்னை ஆராதிப்பாயானால், வேலை ஒரு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை என்று நீ உணர்வாயானால், வேலை நான் உனக்கு கொடுத்த ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகை,
நீ வேலை செய்கிற இடம் தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய ஆலயம் என்று உணர்ந்து, தேவன் என்னோடு பார்ட்னரா இருக்கிறார் என்று உணர்ந்து நீ வேலை செய்வேன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் உண்மை உன்னோடு இருக்கும், என் கிருபை உன்னோடு இருக்கும், நான் அவனோடு இருந்து என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பை நான் உயர்த்துவேன், உன்னுடைய தொழிலை உயர்த்துவேன், உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவேன், உன் கையின் பிரயாசத்தை நான் உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன நம்ம அறிஞ்சுக்கிறோம்னா, வேலையை சொம்பலா பார்க்க கூடாது, கஷ்டமா பார்க்க கூடாது, சாபமா பார்க்க கூடாது. அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா, என நடக்க பலனை கொடுத்திருக்கிறாரு, உழைக்க பலனை கொடுத்திருக்கிறாரு, சம்பாதிக்க பலனை. நீ கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறல்ல, 500 ரூபாய் சம்பாதிக்கிறல்ல, உன்னோட எத்தனை லட்சமான மக்கள் கீழே இருக்கிறாங்க, அவங்களோட உன்னை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாருல, அதுக்கு நன்றி சொல்லு. ஆமென். கடவுள் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டாரு, அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள்ல தவறான எண்ணங்கள் இருக்கிறனால தான் உன் கூட இருக்கிறது அவர் தெரியல, உன் கூட தான் இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறாரு, அவர் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் உன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, ஒரு நாயை வாங்கி கட்டும் போது ஆரம்பத்துல அது கழுத்துல சங்கிலி இருக்கிறது அது உணரும். அந்த நாயோட நம்ம நல்லா பழகிட்டோம்னா கழுத்துல அதுக்கு சங்கிலி இருக்கிறத மறந்துடுது, அதுக்கு சங்கிலி ஒரு பாரமாவே தெரியல. அதே போலதான் கடவுள் உன் கூட தான் இருக்கிறாரு, நீ தான் கடவுள் இல்லைன்னு நினைச்சுக்கிற, அவருடைய கட்டுப்பாடுக்குள்ள அவனை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பொருளாதாரம் ஓடிட்டு இருக்குது. கையை தட்டுங்க. ஆமென். ஆமென். பாருங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாருங்க, தாவீது அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்க எப்படி வேலை செய்யணும்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா நீங்க யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு, என் தொழிலில, என் வேலையில நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன், பராக்கிரமசாலியா யுத்த வீரனா இருக்கிறேன், காரிய சமர்த்தவனா இருக்கிறேன், சாதுரியம் உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அவர் கிருபை உங்களோடு இருக்குங்க. ஆமென். அவர் கிருபை உங்க கூட இருந்தா காசு வந்துகிட்டே இருக்குங்க. ஆமென். 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 கர்த்தர் உங்களோடு இருந்தா பல விதத்துல உங்களுக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்குங்க. ஆமென். காசு கொடுக்காதவங்களாம் கொடுப்பான். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தாராம், செய்கைகளில் எல்லாம் அவன் செய்யற எல்லா காரியத்திலையும் புத்திமானாய் நடந்தான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். விருத்தி அடைவேன். எதுல விருத்தி அடைவீங்க? பண காரியங்கள்ல விருத்தி அடைவீங்க. ஆமென். வெற்றிகளிலே விருத்தி அடைவீங்க, உங்க தொழிலிலே விருத்தி அடைவீங்க, சகல ஆசீர்வாதங்களிலே நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். எதனால? உங்க உழைப்புனால விருத்தி அடைவீங்களா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். The army of God, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்க எல்லா காரியத்திலையும் நாளுக்கு நாள் நீங்க பெருகுவீங்க, விருத்தி அடைவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்துல ராஜாக்கள் காலமா இருந்துச்சுல்ல, அந்த ராஜாக்கள் காலத்துல என்ன தெரியுங்களா வழக்கம்? வேலை என்னன்னா, ஒவ்வொரு ராஜாவும் இன்னொரு ராஜா கிட்ட போய் சண்டை போடணும். சண்டை போட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ள அடிக்கணும். அதுதான் வேலை. அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல இருந்த வேலையா வச்சிருந்தாங்க. அப்போ பெரிய படையை திரட்டுமா. ராஜாவை ஆயிட்டானா சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக திறமையான படைகளை உருவாக்குவாங்க, இராணுவத்தை உருவாக்குவாங்க. போயிட்டு நிறைய நாடுகளை அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயித்து கோல்டு, பணங்களை, மக்களை, அந்த தேசத்தையே தனக்கு அடிமையாக்கிடுவாங்க.
அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தேவன் தாவீதை ராஜாவா மாத்துறார். பாருங்க, முழு உலகத்துல எல்லாம் ராஜான்ற சிஸ்டம் இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் ராஜான்ற சிஸ்டம் இல்லை. தேவனே அவங்களுக்கு ராஜாவா இருந்தார். இவங்க எங்களுக்கு மற்ற நாடுங்க மாதிரி எங்களுக்கும் அந்த ராஜான்ற சிஸ்டம் எங்களுக்கு வேணும், கடவுள் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேணாம், நீங்க கடவுளா இருங்க, நாங்க எங்களுக்கு மற்ற நாடுங்க மாதிரி ராஜா வேணும்னு ஓகேன்ட்டார். அப்போ தாவீது ராஜாவா வந்த உடனே அவனுடைய கைகளை தேவன் அந்த ஆடுகளை மேய்க்கும் போது யுத்தத்துக்கு பழகுவிச்சாராம். யுத்தம் பண்ணுவதற்கு ஒரே மனுஷனை ஆடுகளை வெற்றியா மேய்க்கிறதுக்கான திறமையை கொடுக்குறாரு. அந்த ஒரே மனுஷனை யுத்த வீரனா மாத்துறாரு. மூணாவது, அந்த ஒரே மனுஷனை நல்ல மியூசிக் இன்ஜினியரா ஒரு ஏஆர் ரகுமான மாதிரி மாத்திட்டாரு. அதே மனுஷனை நல்ல பாடல்களை எழுதுகிறவனாக நல்ல ஆராதனை வீரனா மாத்திட்டாரு. அந்த ஒரே மனுஷனை உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கிற ஒரு மகப்பெரிய ராஜாவா மாத்திட்டாரு. கர்த்தர் உங்களோடு இருந்தா அப்படி மாத்துவாரா, மாத்த மாட்டாரா? ஒரு மனுஷனை எத்தனை திறமைகளை கொடுக்கிறாரு பாருங்க. வாழ்க்கையில தோல்வியை காணாத ஒரு மனுஷனா மாத்தினாரு. கர்த்தர் உங்களோடு இருந்தா எந்த இடத்துல நீங்க விழாத ஒரு வெற்றியின் மனுஷனா கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களை வெற்றி உள்ளவனா மாத்துவாரு. பாருங்க, கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா தொடர்ந்து 3 வருஷம் வேர்ல்டு கப் வாங்குச்சு, 3 முறை. அவ்வளவுதான், இனிமே அந்த தேசத்தை அடிக்கவும் முடியாதுன்னு பார்த்தா இன்னைக்கு அது ஒரு நாடாவே இல்லை. கிரிக்கெட்ல இப்படியாக தொடர்ந்து ஜெயிச்ச நாடுகள், பல காரியங்களை வெற்றி பெற்ற நாடுகள்லாம் கீழே விழுந்துச்சு. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் நீ எல்லா காலத்திலையும் நீ வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்ப. நாளுக்கு நாள் நீ விருத்தி அடைவாய், வர வர விருத்தி அடைவாய், மகா பெரியவனாக மாறுவாய், செல்வ சீமானாய் மாறுவாய். இந்த தாவீது எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சான். சுத்தி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து பொன்னையும் வெள்ளியையும் எல்லாம் அப்படியே மணலை மாதிரி கல்ல மாதிரி கொட்டி வச்சிருந்தான் பாருங்க. சுத்தி இருந்த நாடுகள் எல்லாம் மாதம் மாதம் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஐயா, நீங்க யுத்தத்துக்கு எங்ககிட்ட வர அளவுக்கு நாங்க திறமையானவங்க இல்லை, உங்ககிட்ட நாங்க தோத்துருவோம், உங்களோட நாங்க சமாதான உடன்படிக்கை பண்றோம், மாசம் மாசம் உங்க நாட்டுக்கு நாங்க இவ்வளவு பணம் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருவாங்க. அப்படி தாவீது வாழ்ந்த காலத்துல சுத்தியில் இருக்கிற எல்லா நாடுகளும் தாவீதை வணங்குகிற நாடாக அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை நாளுக்கு நாள் உயர்த்தி வைத்திருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருந்தது. பாருங்க, நாம் இந்த உலகத்தின் வேலையினால் அநேக நன்மைகளை பெற்றோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல நிறைய வேலை இருக்குது. நீங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்குறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, காய்கறி வாங்குறீங்க, என்ன வாங்கினாலும் யாரோ உங்களுக்கு வேலை செஞ்சனால தான் அதை நீங்க வாங்கிட்டு வர்றீங்க. அப்போ இந்த உலகத்துக்கிட்ட நீங்க நிறைய காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டீங்க இல்லைங்களா? எல்லாம் பெற்றுக்கொண்டோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு வேலை செய்கிறவங்களா மாறணும். உலகத்துக்கிட்ட நிறைய வாங்கிக்கிட்டோம், நம்ம இந்த உலகத்துக்கு வேலை செய்யணும். நம்முடைய லக்கு என்னன்னா, நான் மட்டும் அல்ல, எனக்கு கீழே இருக்கிற இந்த உலகத்திற்கு நான் வேலை செய்யணும், சேவை செய்யணும். நான் இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும். அந்த சேவையில என் கூட அநேக வேலைக்காரர்களை நான் உருவாக்கணும். நான் இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும், நன்மை செய்யணும், வேலை செய்யணும். என்னால மட்டும் முடியாது. இன்னும் 10 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு முதலாளியா மாறணும். 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நான் வேலை கொடுத்த என் கீழே வேலை செய்யற அந்த 10 பேர் குடும்பமும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்.
நாங்க எந்த துறையை எடுத்து நாங்க பிசினஸ் பண்றோம், நாங்க ஒரு டீமா வேலை செய்யறோமோ, எங்களுடைய வேலையை பயன்படுற அந்த சமுதாயம், தேசத்தின் மக்களும் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குணம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றியாக்கும். ஆமென். இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு இவ்வளவு பணத்தை வைக்கிறோம், அதை 4 மடங்கு எடுக்கணும். இன்னைக்கு 10,000 செலவு பண்ற 50,000 எடுக்கணும். லாபம் நஷ்ட பார்வையில வேலையை பார்க்கிறவருங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. தேவனுடைய பார்வையில இந்த பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தொழில் மூலமா ஜனங்களுக்கு என்ன பலன், ஜனங்களுக்கு என்ன நன்மை, என் கூட வேலை செய்யறவங்க மூலமா இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்குது, இதை நீங்க உணர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்வீங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டாடா இருந்தாங்கல்ல, டாட்டாவுடைய சொந்த நாடு இந்தியா கிடையாது. அவங்க பூனேவோ வேற ஏதோ வெளியூர்ல இருந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு. ஒரு நாட்டில் அந்த யுத்தத்துல அவங்க செத்தாங்கன்னா நம்மள மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க உடலையே கொண்டு போய் ஒரு மைதானத்தில் வச்சிருவாங்க, காக்காங்கள் பறவைகளுக்கு உணவா போகணும்னு. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு மக்கள் அவங்க. அந்த தேசத்திலிருந்து உயிருக்கு பயந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா, அவர் அந்த டாடா சொல்றாரு, இந்தியா எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டது. உயிருக்கு பயந்து பிழைக்க வந்த தேசத்துல இந்த தேசம் எங்களை வாழ வச்சுச்சு. இந்த தேசம் எங்களுக்கு ஒரு தொழிலை செய்வதற்கு வழிவாசல திறந்துச்சு. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். இந்த தேசத்துக்கு நாங்க ஏதாவது செய்யணும். அதனால பாருங்க, அந்த டாட்டாவுடைய பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவன் உப்பு எடுங்க, அவன் காஃபி எடுங்க, அவன் டீ எடுங்க, அவன் கார் எடுங்க, அவன் டயர், அவன் எதெல்லாம் நாட்டுக்கு கொடுக்குறானோ அதெல்லாம் விலை கம்மியாகவும் தரம் உயர்ந்ததாகவும். இந்திய இராணுவத்தில் டாட்டாவுடைய வாகனங்கள் தான் பயன்படுத்துறாங்க. அரசாங்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய பிரதமர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், ஆபீசர், அரசியல் தலைவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் டாட்டாவுடைய வாகனம். ஏன்னா பாதுகாப்பு, அது நல்லதாக இருக்கிறது என்று ஜனங்கள் நம்புகிறார்கள். அந்த டாட்டா ஏழை ஜனங்களை அவர் பார்த்தார். பாருங்க, ஒரு முறை அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்ல 4 பேர் போயிட்டு இருந்தாங்களாம். 4 பேர் போனோன்னா இந்த ஏழை மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி வீட்டில் வந்து அவர் கண் கலங்கி உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன காரா, ஒரு பைக்கு வாங்குற காசுக்கு ஒரு காரை நம்ம கொடுத்தோம்னா இந்த ஏழை குடும்பம் 4 பேர் கார்ல பாதுகாப்பா போவாங்களே, என் கண்ணுல அந்த விபத்துல மரித்தது போல மரணம் வராதுன்னு நானோன்னு ஒரு கார் வெளியிட்டார். என்னைக்குமே ஒரு நல்ல மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நல்ல நோக்கங்கள் மக்களுக்கு தெரியாது, செத்தவன தான் தெரியும். பாருங்க, அவரு செத்துட்டாரு. இன்னைக்கு அவரை போற்றி புகழ்றாங்க. பாருங்க, அந்த மனுஷன், இயேசுவை அறியாத மனுஷன், நான் ஒன்றை இந்த தேசத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இந்த தேசம் என்னை வாழ வைத்தது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? லாபங்கள் தேவைதான், ஆனால் அநியாயங்கள் இருக்கக்கூடாது, நேர்மை இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, வேலை என்பது இந்த உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை திரும்ப நன்றி உணர்வோடு நம்முடைய வேலையின் மூலமாக கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன், கடவுள்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன், நான் நன்றி உணர்வோடு நான் உழைத்து 4 பேருக்கு நல்லது செய்யணும். என்னங்க, நான் உழைச்சி 4 பேருக்கு உதவி செய்யணும், மற்றவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும். அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வேலை செஞ்சோம்னா இழப்புகள், கஷ்டங்கள் நமக்கு பெருசா தெரியாது. பரந்த சிந்தைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, உடுப்பா 4 பேருக்கு நன்மை தானே செஞ்சிருக்கிறோம், கடவுள் நம்மளை வாழ வைப்பாரு, இன்னைக்கு லாபம் இல்லாம நாளைக்கு வந்துடும். அது என்னது, நம்ம ஒரு வீடியோ பார்த்தேன்னு, ரீஃபைண்ட் ஆயிலா, ரீஃபைண்ட் ஆயில் ஓனர் கோபிநாத் பேட்டி கேட்டான். இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஓனருக்கு அற்புதமா பேட்டி கொடுத்தார்.
அவர் படிக்காத ஒரு எண்ணெய் இருக்கு பாருங்க, ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். அந்த ஓனர் ₹1 எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்தாராம், இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாராம். இன்னைக்கு 8000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறாரு. எத்தனை பேரு? 30,000 பேருக்கு மேல படிக்க வச்சுட்டு இருக்கிறாராம். அவர் மூலமா படிச்ச பிள்ளைங்க. இவ்வளவு நீங்க படிக்கல, இவ்வளவு பேரை ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தினால நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் சார். நான் படிக்கல, என் பிள்ளைங்க படிச்சதுனால இந்த பிஸ்னஸை இவ்வளோ தூரம் உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறாங்கல்ல. அப்போ என் நாட்டில் இன்னும் பிள்ளைங்க படிச்சாக்கா அவங்க எப்படி மேலே போவாங்க? இப்போ படிக்க முடியாத ஏழை பிள்ளைங்களை நம்ம படிக்க வச்சோம்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆவாங்க? அதுதான் சார் அப்படின்றார். பாருங்க, இயேசுவை தெரியாத மனுஷன் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க மேல தலையில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தந்த வேலையை உங்களை போல தேவனை போல நன்றி உணர்வோடு இருந்து நான் வேலை செய்யணும் ஆண்டவரே. நிறைய இருக்குது, எனக்கு எதை பேசணும் எதை விடணும்னு எனக்கு தெரியல. நம்ம வேலை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு முறை நம்மளை உங்க பிஸ்னஸ்ல வந்துட்டாங்க, ஏதோ ஒன்று நீங்க விற்கிறீங்க, ஏதோ ஒரு வேலையை செய்யறீங்க, ஒரு வீட்டுக்கு போய் செய்யறீங்க, ஒரு முறை ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனுஷனுக்கு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வேலையை ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை உங்களை தான் தேடணும், இன்னொரு ஆளை பார்க்கக்கூடாது. இப்போ எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. தம்பி கூப்பிட, அவனை கூப்பிடாதப்பா, அவன் ஆணியை கடமைக்குன்னு அடிப்பான்ப்பா, எக்ஸ்ட்ரா காசு போட்டாலும் அந்த பாயை கூப்பிடுப்பா அப்படின்னுவான்ல. அவர் காசு கேட்டாலும் பரவாயில்ல, அந்த பாய் நல்லா கிளீனாக மெஷர்மெண்ட் எடுத்து அடிப்பார். இவனுங்க ஆணி அடித்து கட்டடத்தை. ஏன் தெரியுமா? எங்களால் ஒரு முறை ஒருத்தனை கூப்பிட்டேன், 2வது முறை கூப்பிட முடியல. அவன் வேலையில் பொறுப்பு இல்லை. வாட்டர் மிஷினை க்ளீன் பண்ண ஒரு முறை ஒருத்தனை கூப்பிட்டேன், போட்டு மிஷினை வெடுக்குன்னு இழுத்தான். என்னடா அது? ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வேலை செய்ய போகிறோன்னு நினச்சிங்களேன், ஏதோ ஏசி மெக்கானிக்கு ஃப்ரிட்ஜி க்ளீன் பண்ண போகிறோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க, சார் உட்காருங்க சார், ஒரு டீ சாப்பிட்டு போங்க சார்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பெருந்தன்மையாக இருக்கணும். ஆமென். இதெல்லாம் சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதர்களாக நம்முடைய குணங்கள் வெளிப்பட வேணும். ஒரு முறை நம்ம வேலையை பார்த்துட்டா 2வது முறை அவங்கள தான் நான் அழைக்கணும், அவங்கள திரும்ப வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மனிதர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் எழும்புவோம், கண்களை மூடுவோமா? தேவன் ஆதாமை ஒரு செழிப்பான ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வேலை செய்யும்படியாக தந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பம், உங்களுக்கு தந்திருக்கிற வேலை, உங்க பிசினஸ் எல்லாம் செழிப்பான தோட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற திறமை எல்லாம் அது செழிப்பை கொண்டு வருகிற திறமைகள், வெற்றியை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு கட்டுவதற்கு ஆண்டவர் கொடுத்த திறமைகள் அது எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, தேவன் எப்படி வேலை செய்தாரோ அதே போல விசுவாசத்தோடு நீங்க வேலை செய்யும் போது, விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது, தேவன் வேலை கொடுத்த நோக்கம் அந்த சிருஷ்டிப்பிலே நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும். தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல நாமும் நம்முடைய கையில் இருக்கிற பணங்களை உழைத்து நாம் செய்கிற வேலைகளை செய்து பணங்களை அற்புதமான விதத்திலே பெருக பண்ண முடியும். தாவீது நாளுக்கு நாள் பெருகினான், விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த பூமியை நாம் பராமரிப்பதற்காக தேவன் வேலையை தந்தார்.
பாருங்க, இந்த பூமியை தேவனுடைய பிள்ளைகள் பராமரிக்க வேணும். நம்ம பராமரிக்கல. இன்னைக்கு இந்த பூமியில ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி எம்எல்ஏக்களை மந்திரிகளை வச்சு கடல் வள மீன் வளத்துறை மந்திரி, ஏற்றுமதிக்கு ஒரு மந்திரி, காட்டுக்கு வன விலங்குகளுக்கு ஒரு மந்திரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரியை போட்டிருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் நீங்களும் நானும் தான் மந்திரின்னு சொல்றாரு, அதிகாரின்றாரு. இன்னைக்கு அரசாங்கம் எல்லாத்துக்கும் மந்திரியா மாறிடுச்சு. நீதான் அரசாங்கம். படைப்புகளை நீ ஆளுகை செய்கிறவன். உன் பிசினஸ் நீ ஆளுகை செய்யணும். மக்களை நீ ஈர்க்கணும். மக்கள் உன்னை விட்டு போகாத அளவுக்கு நீ ஒரு வெற்றி உள்ள வேலையை செய்யணும். ராஜாக்களுக்கு முன்பதாக நீ நிற்கணும். ராஜாக்கள் உன்னை தேடி வர அளவுக்கு நீ மாறணும். தேவன் அப்படிப்பட்ட வேலையை, அதிகாரத்தை, ஆற்றலை தந்திருக்கிறார். அவரை போல வேலை செய்யற அளவுக்கு உங்களை மாத்தி இருக்கிறாரு. திறமைகளை தந்திருக்கிறாரு. நீங்க எல்லா மக்களையும் உங்க காலில் கொண்டு வந்து போடுற அளவுக்கு உங்களை வல்லமையுள்ள மனிதனா மாத்துறதுக்கு கடவுள் உங்களுக்கு கூட்டாளியா இருக்கிறார், பார்ட்னரா இருக்கிறார், உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறாரு. நீ மேல வர முடியும். கோடி ரூபாவை சம்பாதிக்க முடியும். லட்ச ரூபாவை சம்பாதிக்க முடியும். சம்பாத்தியத்துல இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் உலக மனுஷன் பண்றாங்க. சாதாரண உலக மனுஷன் பண்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைய ஒன்னால எல்லாம் செய்ய முடியும். இப்படிப்பட்ட வல்லமையை கேளு. இன்னைக்கு ஆண்டவரை கேளு. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை உருவாக்குகிற அந்த ஆற்றல் வல்லமையை தாரும் ஆண்டவரே, ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் போன இடங்கள் எல்லாம் வெற்றியை தந்தார் தாவீதுக்கு. அவனை பராக்கிரமசாலியாக, யுத்த வீரனாக, காரிய சமார்த்தனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆண்டவரே, என்ன கூட இருந்து என்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையில ஆண்டவரே நான் மகிழ்ச்சியோடு செய்யணும். வேலை என்பது ஆராதனையாக இருக்கிறது. வேலை செய்கிற இடம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த மனிதர்களுக்கு நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும், நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும். நான் தேவனுடைய மனிதன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்பதை உணர செய்கிற அந்த வேலையை நான் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று கேட்போமா? ஏசப்பா, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகள் உமக்கு என்று கொடுத்த அந்த காணிக்கைகள், தசம பாகங்கள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. இந்த பிரசங்க ஊழியத்தை ஆண்டவரே, இந்த வேலையை ஆண்டவரே, இந்த சபை ஊழியத்தை, இந்த வேலையை செய்கிற எனக்கு இன்னும் ஞானத்தை தாரும், அறிவை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய போதனையை தந்து அவருடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுவதற்கு இன்னும் எனக்கு உம்முடைய அதிகாரம், வல்லமை, உம்மை போல பிரசங்கிக்க, அதிகாரத்தோடு பிரசங்கிக்க, ஞானத்தோடு பிரசங்கிக்க எனக்கு இன்னும் கிருபைகளை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதே போல இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்ள அவர்களுடைய கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கைகளை ஆண்டவரே ஆசீர்வாதம் நிறைந்த கைகளாய் மாற்றுங்க, பெருக்கத்தின் கரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.